வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வைத்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரமையா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, எங்கும் நிறைந்த அறிவின் பயணம் வேதாத்திரிய தொடர் சிந்தனையில் 5ஆம் பாகத்தில் மேலும் சில கருத்துக்களை இப்போது நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். பக்தியில் துவங்கி ஞானத்தில் பயணித்து முக்தியில் நிறைவு பெறுவதே மனித வாழ்க்கையின் நோக்கம். அதுவே பேரின்பத்தை தரக்கூடிய வாழ்வியல். இதை உணர்ந்து காலங்காலமாக மக்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டு வருபவர்கள்தான் குருமார்களாக நாம் போற்றுகின்றோம். அந்த சரித்திரத்திலே வேதாத்திரி மகர்ஷி அவர்களின் வரவு மிக முக்கியமான ஒரு காலகட்டம். இதுவரைக்கும் உள்ள குழப்பமான கருத்துக்கள் எல்லாம் தெளிவாக்கி, இதுதான் இறைநிலை என்பதை ஆணைத்தரமாக வெளிப்படுத்தி, அதை அடைவதற்கான பயிற்சி முறைகளும் இணைத்தார் மகர்ஷி அவர்கள். வெறும் பேச்சு அல்லது போதனை மார்க்கம் மட்டும் அல்ல, தான் உணர்ந்ததை மற்றவரும் உணர முடியும் என்றொரு சாதனை மார்க்கமாக மாற்றி தந்தார் மகர்ஷி அவர்கள். அதிலே ஒரு முக்கியமான அம்சம் தத்துவ விளக்கங்கள். உரை நடைவாழ் வழியாகவும் பல நுட்பமான கருத்துக்களை எல்லாம் கவிதைகள் வடிவாகவும் மகர்ஷி தந்திருக்கின்றார்கள். அந்த கவிதைகளிலே இப்போது ஒன்றை இந்த தலைப்பை சார்ந்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இறை உணர்வார் சிலர் முயன்று வேத நூல்கள் மூலம் இவ்விறையே அறிவு என உணர முடியாமல் இறை வேறாய் அறிவு வேறாக எண்ணி எண்ணி எழும் பிணக்கில் புரண்டு புரண்டே மயக்கில் மாழ்வார். இறைநிலையே அறிவாக இயங்கும் உண்மை காண ஏற்றதொரு சாதனைதான் அகநோக்கு பயிற்சி. இறை அறிவாய் உலகாய் உயிர்களாய் திகழும் இந்த உண்மை உயிர் மீது மனம் ஒடுங்க ஒளிரும். எங்கும் நிறைந்திருக்கின்ற அறிவை எங்கே போய் தேடுவது? உணர்வதுதான் ஒரே மார்க்கம், ஒரே வழி. அதை மகிழ்ச்சி அவர்கள் இந்த கவியில சொல்றாங்க. இறை உணர்வார் சிலர் முயன்று வேத நூல்கள் மூலம் இவ்விறையே அறிவு என உணர முடியாமல் பொதுவாக வழிபாடோடு நிறுத்திக் கொள்வார்கள். இறைவனை பற்றிய சிந்தனையோ தேடலோ இருக்காது. அப்படி தேடுபவர்கள் மிகச் சிலர் தான். அப்படி சிலர் தேடுகின்ற போது ஏற்கனவே சொன்ன மகான்களுடைய கருத்துக்களைத்தானே எடுக்க முடியும். அதாவது மதமும் வேதமும் இல்லாதிருந்தால் இறைவனின் ரகசியம் அறிவானா என்று கண்ணதாசன் ஒரு பாடலில் 2 வரிகளை சொல்வார். அப்ப மதம் சார்ந்த வேதங்கள், வேதங்களை சார்ந்த மத நம்பிக்கையாளர்கள், இப்ப அதைத்தானே அவங்க முதல் நூலாக நெருங்க முடியும். அப்படி இறை உணவார் சிலர் முயன்று வேத நூல்கள் மூலம்
இவ்விரையே அறிவு என உணர முடியாமல். அப்ப வேத நூல்கள் எதை சொல்ல வருகின்றன? தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, ஆயனாம்சம் பிரம்மம், பிரஜானம் பிரம்மம், 4 மகா வாக்கியங்கள். தத் துவம் அசி, தத் இறைநிலை, இதுவாக அதுவாக எல்லாமாக அதே இறைநிலை தான் இருக்கிறது. தத்துவம் அசி. அகம் பிரம்மாஸ்மி, அப்படி வந்த பரிணாமத்திலே நமக்குள் ஆத்மாவாக, ஜீவாத்மாவாக, பஞ்சபூதங்களில் கருமையமாக, ஒவ்வொரு அணுவுக்கும் மையத்தில் மூலப்பொருளாக, இப்படி எல்லாவற்றிலும் மையம் கொண்டுள்ளது அதுவேதான் அகம் பிரம்மாஸ்மி. அயனாம்சம் பிரம்மம். அயனம் என்றால் தரமாற்றம். ரச அயனம், ரசாயனம் என்று சொல்வார்கள். அதாவது எத்தனையோ ரசாயனங்கள் ஒன்றோடு ஒன்று கலந்தால் அது வேறு மாதிரியான மாற்றங்கள். அப்ப இயற்கையிலேயும் செயற்கையிலேயும் அடையக்கூடிய மாற்றங்கள் ரச அயனம். அதே போல ராம அயனம், ராமாயணம். ரச அயனம் ரசாயனம், ராம அயனம் ராமாயணம், நார அயனம் நாராயணம். இப்ப நார என்றால் இப்போ ஹிந்தியில சம்ஸ்கிருதத்துல தேங்காய்க்கு நாரியல் என்று சொல்வார்கள், பெண்களை நாரி என்று சொல்வார்கள். அப்போ இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கிறது? ஒரு தேங்காய் போல. பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். தென்னை இளைஞருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன். அப்போ நாராயணம் என்பது இந்த பிரபஞ்சத்திற்குள் உயிர்களாக பரிணமித்த மாற்றத்தை சொல்வது நாராயணம். ராம அயனம் இது சுத்த வெளி 10 நிலைகளிலே தன்மாற்றம் அடைந்த நிலை. அதாவது இறை துகள் முதல் ஜீவன்கள் வரைக்கும் அறிவின் பயணத்தை சொல்லுவது ராம அயனம். இந்த ராம் என்ற சொல்லிலேயே ரா என்பது உயிர்மெய் எழுத்து இல்லையா? அப்ப உயிரும் மெய்யும் கலந்தது தானே எல்லா தோற்றங்களும் மனித உடல்களும். இம் என்பது உச்சரிக்க முடியாத மௌனம் இல்லையா? அதனால் உச்சரிக்க முடியாத மௌன நிலையாகிய மெய்ப்பொருளே உயிராகி, உயிரோடு அது கலப்புற்று உயிர் மெய்யாகி காந்தமாகி அடைந்த தன்மாற்றம், தி எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ், அதை சொல்வது ராம அயனம். இப்படி அயனாம்சம் பிரம்மம், பிரஜானம் பிரம்மம், உணர்வு சாங்கியம். அப்போ உணர்வு எல்லாவற்றையும் உணரக்கூடிய தன்மை அறிவுக்குத்தானே உண்டு. அப்ப கல்லும் மரமும் உணர்கிறது, அதே போல ஜீவன்கள் உணர்ச்சியில் வெளிப்படுத்துகிறது. கல் வெளிப்படுத்த முடியாது, ஆனால் உணரும். உணர்ந்தேன் என்று சொல்லக்கூடியது மனித இனம். மற்ற ஜீவன்களும் உணரும், அதை ஓசை வழியாக வெளிப்படுத்தும். மொழி வழியாக வெளிப்படுத்தக்கூடிய திறம் மனிதனுக்கு உண்டு. இப்படி இந்த 4 நிலைகளிலேயும் சொல்லப்பட்ட ஒன்று என்ன? இறைவன் எந்த தோற்றத்திலும் இல்லை என்பது தானே இங்க சொல்லப்படுகிறது. அப்ப இறைநிலை இதுவாக இருக்கிறது, அதுவே எல்லாமாக மாற்றம் அடைகிறது. அப்ப எல்லாமாக மாற்றம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அது எப்படி இருக்க முடியும்? இப்படி ஒரு மண்ணை இருந்தால் களிமண்ணை வைத்து தோற்றங்கள் செய்கிறோம். களிமண்ணுக்கு என்ன வடிவம் இல்லையா? அதே போல எல்லாமாக விரிந்த நிலை அறிவு. அறிவே எழுச்சி பெற்று ஆற்றலாக தான் அறிவுக்குள் ஆற்றல், ஆற்றலுக்குள் அறிவு இயக்க ஒழுங்காக இயக்கிக் கொண்டிருக்கிறது. அதனால் இறை உணர்வார் சிலர் முயன்று வேத நூல்கள் மூலம் இவ்விரையே அறிவு என உணர முடியாமல்,
இறை வேறாய் அறிவு வேறாக எண்ணி எண்ணி, கடவுள் வேற, நம்முடைய சிந்தனை அறிவு வேற, நாம வேற என்று பிரித்து பிரித்து பொருள் கொண்டு எழும் பிணக்கில் புரண்டு புரண்டே மயக்கில் வாழ்வார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் வேற எல்லா நியூஸ் மறந்துட்டாங்க. அதாவது ஒரு பிரச்சனையை மறக்கணும்னு சொன்னா இன்னொரு பிரச்சனையை உருவாக்கிடணும். அப்படி இந்த வெள்ள பிரச்சனை வந்தது, அதை மறைக்கடிக்க என்ன பண்ற பார்த்தாங்க. உடனே திருப்பரங்குன்றம் பிரச்சனையை ஆரம்பிச்சு விட்டுட்டாங்க. மக்களும் மாறி மாறி யூடியூப்ல பேப்பர்ல இதையே பார்த்துட்டு இருப்பாங்களே தவிர இவங்க நமக்கு நாடகம் போடுறாங்கன்றத கூட மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்ப தொடர்ந்து இந்த மதவாதங்கள், பிரிவினைவாதங்கள் இவற்றை வைத்தே மக்களை ஏய்க்கின்ற ஒரு கூட்டம். எழும் பிணக்கில் புரண்டு புரண்டே மயக்கில் மாழ்வர். இறைநிலையே அறிவாக இயங்கும் உண்மை காண, இறைநிலையே நம்முடைய அறிவாகவும் இயங்கும் உண்மை காண ஏற்றதொரு சாதனைதான் அகநோக்கு பயிற்சி. அகம் பிரம்மாஸ்மி. அப்ப அகத்துக்குள்ளே இருக்கு இல்லையா, உள்ளம் பெருங்கோவில் ஊன் உடம்பு ஆலயம். அப்போ ஒவ்வொரு உடலும் கோவில் தானே. தேக ஆலயத்தில் தெய்வத்தை காண முடியாதவன் அகில் அண்டத்திலும் காண முடியாது என்று சொன்னாரே, அவர்கள் எல்லாம் இந்த மதவாதிகளை விட தாழ்ந்தவர்களா என்ன? எனவே நம்ம யாரை முன்வைக்க வேண்டுமோ, பொருள் கொள்ள வேண்டுமோ, அவர்களை விட்டு விட்டு இன்றைக்கு யார் யாரும் சொல்ற கருத்துக்கள் எல்லாம் நம்பிக்கொண்டு ஒரு பகைத்து கொண்டால் வாழ்க்கை எப்படி நிறைவாகும்? எனவே ஏற்றதொரு சாதனை தான் அகம் பிரம்மாஸ்மி என்பதை அகநோக்கு பயிற்சியாக. பிரம்மம் என்பது உயிர் இயக்கம், விண் இயக்கம், உயிர் இயக்கம். அப்ப நமக்குள்ள இருக்குல்ல உயிர் இல்லாத மனிதர் யார்? அப்ப அதை அறிவதற்கு அகநோக்கு பயிற்சி தானே, உள்ளொடுங்கித்தானே போகணும். இறை அறிவாய் உலகாய் உயிர்களாய் திகழும் அந்த இறைநிலையே எப்படி இருக்கிறது? பேர் அறிவாக, பேர் ஆற்றலாக, எல்லா தோற்றங்களுக்கும் மூலமாக, ஆதாரமாக, முடிவாக, அதே போல உயிர் அனைத்துக்கும் உட்பொருளாக திகழும் இந்த உண்மை உயிர் மீது மனம் ஒடுங்க ஒளிரும். உயிர் மீது மனம் ஒடுங்கினால்தான் ஒளிரும். இப்ப மனம் என்பது என்னன்னு தெரியணும் இல்லையா? மனதை பற்றிய சிந்தனை இல்லாமல், தெளிவில்லாமல் மனதிற்கு உட்பொருளாகிய அறிவை எப்படி அறிய முடியும்? அறிவு பிளஸ் அனுபவங்கள் ஈக்குவல் டு மனம். மனம் மைனஸ் அனுபவங்கள் அறிவு. இனி மனதை விட்டு விட்டு சாமி சொல்லுவாங்க, மனதிலே உழையலாம் மற்றெங்கே தேடுவீர். மனதை விட்டு விட்டு வேற எந்த வகையிலே வாழ்க்கை நடத்த முடியும்? இயற்கை ரகசியங்களை புரிந்து கொள்ள முடியும், இறைவனை உணர முடியும். மனம்தான் ஒரே மார்க்கம். மனதை விட்டு விட்டு எந்த வகையிலே எதையும் புரிந்து கொள்ள முடியாது. எனவே மனதை அறிந்து மனதுக்கு உட்பொருளாகிய அறிவை அறிய வேண்டும். அப்ப மனம் ஒடுங்க ஒளிரும். இப்ப மனதை ஒடுக்குகின்றோம். ஒரு திரைப்படம் பார்க்கிற போது எங்க இருக்கோன்று கூட சில பேர் மறந்து போயிடும். அந்த அளவுக்கு படத்தின் மீது, கதையின் மீது, அந்த நிகழ்வின் மீது ஒன்றி போகிறோம். கான்சென்ட்ரேஷன். மெடிடேஷன் இஸ் கான்சென்ட்ரேஷன், பட் கான்சென்ட்ரேஷன் இஸ் நாட் மெடிடேஷன். தியானம் என்பது மன ஓர்மை, ஆனால் மன ஓர்மையே தியானம் அல்ல. என்ன வித்தியாசம்? உடலுக்கு வெளியேயும் மனம் குவியும், அது தவம் அல்ல, தியானம் அல்ல. உடலுக்கு உள்ளே மனம் குவிந்தால் அதுதான் தியானம். அப்ப வெளியே போவதுதான் மனதின் இயல்பு, பிரத்யாகாரா. வெளியே ஓடிக்கொண்டிருக்கின்ற இயல்புதான் மனமே.
அது எப்போ உடம்புக்குள்ள நிற்கும், எங்கேயாவது வலி வந்தால் மட்டும் அங்கேயே நிற்கும். வலி நீங்கி விட்டு என்று சொன்னால் மறுபடியும் ஊர் மேயத்தான் போகும். அதுதான் மனதின் இயல்பு. உயிரின் பறக்கை நிலைதான் மனம். அப்ப படர்தல் என்றாலே மையத்திலிருந்து விரிந்து விரிந்து வெளியே போவது தானே. ஸோ வெளியே போகக்கூடிய ஆற்றலுக்கு என்ன? நெகட்டிவ் ஃபோர்ஸ். ஈர்ப்பு சக்தி என்பது, தன் இறுக்கம் என்பது பாசிட்டிவ் ஃபோர்ஸ், இறைநிலை. அது யூட்டர்ன் எதிராக திரும்புகின்ற போது விரிவலை, நெகட்டிவ் ஃபோர்ஸ். இப்போ மைண்ட் இட் செல்ஃப் இஸ் நெகட்டிவ் ஃபோர்ஸ் என்பார் ஓஷோ. எனவே வெளியே போவதுதான் மனதின் இயல்பு. ஏன்னா அப்படி போனா தான் உடல் தேவைகளை நிறைவு செய்ய முடியும். அதாவது தாவரங்கள் வரைக்கும் தன்னை சூழ்ந்தே எல்லாமே இருக்கும். விதையை சூழ்ந்தே மண் இருக்குது, சத்து இருக்குது, சூரிய வெப்பம் இருக்குது, காத்து இருக்குது. அது தேட வேண்டியது இல்லை. ஆனால் புழுவாக வந்த பிறகு இருப்பு வேற இடத்துல, தேவை ஒரு இடத்துல. அப்ப தேடி போக வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப எது போக முடியும்? மனம்தான் வெளியே போக முடியும். அதனால் மனம் வெளியே போவது என்பது நெகட்டிவ் அல்ல, அது வெறுக்கத்தக்கது அல்ல. இந்த உடலின் தேவைகளை தேடி அது வெளியே போகிறது. தேவை முடிஞ்சிட்டா ஆமை போல 5 அடங்கினால் தானே அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். விலங்கு பறவைகள் போல உடல் சார்ந்த வாழ்க்கை மட்டுமா நமக்கு? அதை கடந்த பேரின்பத்தை நோக்கிய பயணம் அல்லவா மனித பரிணாமம். அதனால் உடல் தேவைகளுக்காக மனம் வெளியே போகின்ற போது தவிர்க்க முடியாதது. நிறைவு பெற்ற பிறகு அதை உள்நோக்கி திருப்பணும். அதற்காகத்தான் பிரத்யாகார தாரணா என்றார் பதஞ்சலி மகான். தாரணை, கான்சென்ட்ரேஷன். அப்ப மனதை குறிப்பிட்ட வடிவத்திலே, குறிப்பிட்ட சிலையிலே, குறிப்பிட்ட மந்திரத்திலே, குறிப்பிட்ட பொருளிலே நிலைநிறுத்துதல் கான்சென்ட்ரேஷன், தாரணா. அப்படி நிறுத்தி பழகிய மனதை அங்கு இருந்து எடுத்து தன்னுள் வைப்பது தவம். உயிர் மீது மனம் வைத்தல் தியானம் என்றார் மகர்ஷி அவர்கள். உயிர் மீது மனம் வைத்தல் தியானம். உயிருக்கு உட்பொருளாகிய இருப்பை அறிகின்ற போது அந்த இருப்பை தான் அனைத்துக்கும் மூலப்பொருள், அனைத்துக்கும் ஆதாரம் என்ற ஒரு உண்மை அறிகின்ற போது அந்த இருப்பே அனைத்திற்கும் ஒரே இருப்பு தானே. அப்ப அதற்கு நிகராக நம்முடைய இருப்பை உயர்த்துகின்ற போது சமம், ஆதி, சமாதி நிலை. இப்படி மனப்பயிற்சியாக பதஞ்சலி மகான் அஷ்டாங்க யோகத்திலே பிரத்யாகார, தாரணா, தியான, சமாதி என்று 4 பயிற்சிகளை தந்திருக்கின்றார். அப்படி உயிர் மீது மனம் ஒடுங்க ஒளிரும். என்ன ஒளிரும்? ராமாயணத்துல விஸ்வாமித்திரர் ஒரு மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம். அவரு என்ன தவம் செய்தும் அங்கங்க இடர்கள். கடைசியில சக்தி, அதாவது பக்தி மார்க்கத்துல சில கதாபாத்திரம் சொல்லுவாங்க. அப்ப உமாதேவி பிரசன்னமாகி இந்த ஆலயத்திலே விளக்கு நீண்ட காலமாக ஏற்றப்படாமல் இருக்கிறது. காரணம் அது 5 பூதங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. அவற்றை துரத்து விட்டு அதில் விளக்கு ஏற்றினால் நீ பரம்பொருளை உணரலாம் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டாங்களாம். உடனே விஸ்வாமித்திரர் அந்த ஆலயத்துல பார்க்கிறாரு. அந்த பூதங்களை துரத்தை விட்டு எப்படி இந்த விளக்கை ஏற்றுவது என்று யோசிக்கிறார். இது எல்லாரும் படிச்ச கதை தான். ஆனா இதற்குள் சொல்லப்பட்ட தத்துவார்த்தம் என்ன? சக்தி எங்கிருந்து நம்மகிட்ட காட்டுவாங்க. நமக்குள் இருக்கின்ற உயிர் சக்தி தானே. அந்த உயிர் சக்தி ஒடுங்கி போனால் என்ன சொல்லும்? 5 புலன்கள். 5 புலன்கள் நீ என் மீது ஒடுங்க முடியாமல், உயிர் என்ற எனக்கு மூலமாகிய மெய்ப்பொருளை அடைய முடியாமல் உன்னை தடுக்கின்றன. எனவே இந்த 5 புலன்கள் என்ற போதங்களை துரத்திவிடு.
அப்புறம் அந்த விளக்கை ஏற்று. எப்படி ஏற்றுவது? ஐம்புலன்களை அடக்கி உயிரையே எண்ணெயாக, ஐம்புலன்களை அடக்கி உணர்வை திரியாக்கி உயிரை எண்ணெயாக்கி அறிவை கொண்டு ஏற்றினால் ஞானச்சுடர் பிறக்கும் என்ற ஒரு கருத்தை அதுல வச்சான். இதுதான் திரி, உயிர், ஒளி. உடல், உயிர், அறிவு, அறிவு சுடர். இந்த மூன்றை சொல்லுவதுதான் காயத்ரி. பருவுடல், உயிர் உடல், காந்த உடல். காந்தத்துக்கு மூலமானது இருப்பு என்ற அறிவு என்ற சுத்தவேலை. அப்ப இந்த மூன்று உடல்களை அறிந்து இவற்றுக்கு மூலமாகி இறைவனை அறிவது, அதான் காயத்ரி மந்திரம். இப்படி மனம் உயிர் மீது ஒடுங்கினால் அறிவு சுடர் பிறக்கும். சரி, இப்போ வேதங்கள் எழுத்துக்கள், உச்சரிப்பிலே மந்திரங்கள். இந்த எழுத்துக்கள் என்ற வடிவம் கண்டவர் படித்த பள்ளி எது? இப்போ எல்லாவற்றுக்கும் பள்ளி, கல்லூரி எல்லாம் வச்சிருக்கிறோம். ஆனா முதல் எழுத்து என்ற ஒரு வடிவத்தை உருவாக்கினாரே, அவர் படித்த பள்ளி எது? உலகுக்கே வேதங்கள் தந்தாங்க, மறை நூல்கள் தந்தார்கள், திருக்குறள் தந்தார். இவர்கள் படித்த பள்ளி எது? புவியீர்ப்பு விதியை கண்டுபிடித்த ஐன்ஸ்டைன், நியூட்டன் இவர்கள் படித்த பள்ளி எது? இவங்களுக்கு யாரும் பிஹெச்டி கொடுக்கலையே. ஆனா இவர்களுடைய கண்டுபிடிப்பை ஆராய்ந்து பார்த்து பல பேர் பிஹெச்டி வாங்கிட்டாங்களே. இப்போ பிஹெச்டி வாங்கினவங்க தான் பாடம் நடத்தணும் அப்படின்னா, வள்ளுவருக்கும் மகரிஷிக்கும் தகுதி இல்லை அல்லவா? என்ன பிஹெச்டி வாங்கினதான் பாடம் நடத்தணும். எனவே எழுத்துக்கள் என்ற வடிவம் கண்டவர் ஞானிகள். அறிவை அறிந்து விட்டால் எதையும் வெளிப்படுத்த முடியும், உருவாக்க முடியும். அதான் சாமிஜி ஒரு முறை அமெரிக்கால கேட்டாங்க, நீங்க எப்படி 3ஆம் வகுப்பு படிச்சு மட்டும்தான் படிச்சேன்றீங்க, ஆனா இயற்கை, காஸ்மாலஜி, ஆஸ்ட்ரானமி எல்லாம் பத்தி இவ்வளவு தெளிவா பேசுறீங்களே, அது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்ற போது மகர்ஷி சிரிச்சுட்டே சொன்னாங்க, யூ பீப்புள் ஆர் ஸ்டடிங் இன் யூனிவர்சிட்டிஸ், பட் ஐ எம் ஸ்டடிங் இன் த சிட்டி ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னாரு. ஸோ யூனிவர்சிட்டியில படிப்பது யார் வேணா படிக்கலாம், ஆனா சிட்டி ஆஃப் யூனிவர்ஸ்ல படிக்கணும்னு சொன்னா, இப்போ இன்டர்நெட் பயன்படுத்தி இப்போ செயற்கை நுண்ணறிவு வரைக்கும் அதை பற்றிய ஒரு ஆழ்ந்த புலமில்லாதவர்கள் கூட பயன்படுத்துகின்றோம். கம்ப்யூட்டர் படிக்காத நானும் பயன்படுத்தணும் வச்சுங்களேன். ஆனா இதற்கு மூலமாக ஒருத்தர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாம் எல்லாமே இன்டர்நெட் பயன்படுத்தினார். மகாபாரதத்துல ஏகலைவன். அப்போ விஞ்ஞானத்தின் அவசியம் இல்லாமலேயே விஞ்ஞானத்தின் வெளிப்பாட்டை ஒருவர் உணர முடியும் என்றார். அது மைண்ட் ஃப்ரீக்வன்சி, தீட்டா ஃப்ரீக்வன்சி போய் நின்னாரு. துரோணாச்சாரியார் அர்ஜுனுக்கு என்னெல்லாம் வில்வித்தை கற்று தந்தாரோ அத்தனை கத்துக்கிட்டான். உங்களையே எனது மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டேன் அப்படின்றார். ஸோ எண்ணம் எழும் இடம் ஒரு புள்ளியாகும், இயங்கி முடிக்கும் களமோ அகண்டாகாரம் என்பார் மகர்ஷி அவர்கள். யூ cannot pluck a rose without disturbing a distant star என்கிறது இன்றைய அறிவியல். எனவே இந்த இன்டர்நெட் அப்படின்ற வசதியை இன்றைக்கு எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய வகையிலே விஞ்ஞானம் துணை செய்கிறது. இதற்கு முன்பே மெய்ஞானம் துணை செய்தது என்பதை பாரதம் காட்டுகிறது. அப்படி என்றால் இன்றைக்கு நாம் பயன்படுத்துகின்ற எந்த அறிவு நுட்பத்தையும் மனம் ஒடுங்கினாலே பெற முடியும் என்று நமக்கு உறுதியாக தங்களுடைய அனுபவங்களையே எழுதி வைத்து சென்ற மகான்கள் முதல் சான்றாகிறார்கள். அதனால் இதெல்லாம் அறிந்தவர்கள் வேதத்தை எழுதி வைத்தார்கள்.
எழுத்தறிவால் வேதம் படித்தவர் கடல் போராட்டங்களில் விதிவிலக்கு எங்கே எப்படி என்று தன்னை தேடுகின்ற முயற்சியிலே மறைப்பொருளை உணர மறந்து விடுகிறார்கள், முடியாமல் போகிறது. அதனால் அறிவை தேடுகின்ற அசல் ஆன்மீக பயிற்சி வேண்டும். அறிவை தேடுகின்ற அசல் ஆன்மீக பயிற்சி. மன ஒடுக்கத்தில் தன்னை அறிய அதுவேதான் எல்லாம் என அகக்காட்சியாக கண்டுவிட்டார். மகர்ஷி இத்தனை தத்துவங்களை, இயற்கை ரகசியங்கள் எல்லாம் எப்படி தெளிவாக எழுத முடிந்ததுங்க? எல்லாவற்றையும் அகக்காட்சியாக கண்டார். சுத்தவெளியிலிருந்து எவ்வாறு இறை துகள் தோன்றுகிறது என்பதையும் அகக்காட்சியாக பார்த்தார். சூரியனில் இருந்து வெளிப்படுகின்ற இறை துகள்கள் எங்கே போய் முடிகிறது என்பதை அகக்காட்சியாக பார்த்தார். மூலத்தையும் முடிவையும் கண்ட அற்புதமான ஞானி மகர்ஷி அவர்கள். பிறகு இடையில உள்ள தோற்றங்கள், இயக்கங்கள், அது விஸ்வரூப தரிசனத்தில் அதையும் பார்க்கலாம் மனமிருந்த நிலையில. இப்படி எல்லாவற்றையும் அகக்காட்சியாக கண்டுவிட்டால் அந்த தத்துவத்திலே தெளிவு இருக்கும், கருத்துக்களிலே ஆழம் இருக்கும். அதனால் இன்றைக்கு இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மகர்ஷி அவர்கள் எல்லோருக்கும் போய் சேர்ந்தாத்தானே புரிந்து கொள்ள முடியும். இனி மனிதனாக உள்ள எல்லோருமே இந்த பயிற்சியை கற்றுக்கொள்ளலாம். 2 தகுதி தான். ஒண்ணு உயிர் இருக்கணும், இன்னொன்னு பைத்தியம் இருக்கக்கூடாது. மனவளக்கலையை கற்றுக்கொள்வதற்கு 2 தகுதி என்பர் மகர்ஷி அவர்கள். அப்ப இங்க எந்த பேதங்களும் இங்கே இல்லை. ஆர்வமுள்ள எல்லோரும் கற்றுக்கொள்ளலாம், படிப்பு கூட தேவையில்லை. எனவே மனிதனை தெய்வமாக உயர்த்த வேண்டும் என்பதுதான் எல்லா மகான்களின் கனவு, நோக்கம், அவருடைய வாழ்க்கையின் அர்ப்பணிப்பு. அவருடைய பெயரால் தோன்றிய மதங்கள், மத தலைவர்கள் அதே நோக்கத்தை தான் கையில் எடுத்தார்கள். காலம் மாற மாற, தலைமை மாற மாற தகுதி குறைந்து கொண்டே வருகிறது. தகுதி குறைகின்ற போது இறை உணர்வு எப்படி கிடைக்கும்? சரி, தகுதி குறைந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா, எல்லோருக்குள்ளும் பதவி மோகம் இருக்கு, பணத்தாசை இருக்கு, புலன் கவர்ச்சியும் இருக்கு. அப்ப வெளி உலகத்திலே தன்னை ஆன்மீகவாதி போல வேஷம் போட்டு கொண்டாலும் அக உலகிலே ஒரு வேறுபட்ட வாழ்க்கை. அப்போ இது தன்னையும் ஏமாற்றிக் கொண்டு மக்களையும் ஏமாற்றுகின்ற ஒரு வழியே தவிர இதுல என்ன சிறப்பு இருக்கு சொல்லுங்க? அதனால் இன்றைக்கு உள்ள வாழ்க்கை வசதிகள் பெருக பெருக மனசு வெளியே தான் போயிட்டு இருக்கும், உள்ளொடுங்கவே விடுங்காது. அதை அருணகிரியார சொல்றாரு, சரண கமலாலயத்தில் அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க இயலாத சட கசட மூட மட்டில் தன்னைத்தானே நொந்துக்கிறார். ஒரு 30 வினாடி, அரை நிமிஷம் நில்லுன்னு நிக்கிறியா, அதுக்குள்ள உலகத்தையே சுத்தி வந்துடுற. அப்படி என்ன வேலை உனக்கு அங்க என்று தன்னை நொந்து கொள்கிறார் அருணகிரியார். அப்படி விட்டுட்டு போயிட்டாரா? நம்ம பல பேர் மன்றத்துக்கு வர்றோம், தீட்சை எடுக்கிறோம், காணாம போயிடுறோம். தேய்ந்து கொண்டே வருகிறது மனவளக்கலை. ஒரு காலத்தில் இருந்த ஒரு மன்றங்கள் இருந்த கூட்டம், ஆர்வம், தத்துவத்தை புரிந்து கொள்வதில் இருக்கின்ற வேட்கை, அதாவது 90கள்ல 2000 பாத்தீங்கன்னா வேசுபையா, இளமுருகன், லக்ஷ்மணையா, இப்படி பழைய பேராசிரியர்கள் எல்லாம் இரவு 12-1 மணி வரைக்கும் அவர்களை கேள்வி கேட்டு தொலைச்சுக்கிட்டு இருப்போம். இப்போ கிளாஸ் முடியாம வந்த உடனே செல்போன் எடுத்துக்கிறாங்க. அப்போ உள்ள மட்டும் என்ன சைலண்டா மெசேஜ் பாக்குறாங்க. இது யாருக்காக இந்த வேஷம்?
உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. அப்ப ஆன்மீகம் என்று வந்துவிட்டால் கொஞ்சமாவது புற உலகிலிருந்து நாம் விடுபடவில்லை என்று சொன்னால் உள்ளொடுக்கம் சாத்தியமே கிடையாது. அப்ப என்ன ஆகுது? அனுபவங்கள் கிடைக்காது. மகிழ்ச்சி சொல்லக்கூடிய அந்த மேன்மைகள், வளர்ச்சி இருக்காது. வளர்ச்சி இல்லைன்னா என்ன செய்வாங்க? நானும் தான் அங்க செஞ்சு பார்த்தேன், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அப்படி இவரு சும்மா இருக்கிறது இல்லாம மத்தவங்ககிட்டயும் சொல்லிருவாரு. அதுல ஒண்ணும் இல்லைங்க, போன என்னமோ அறிவேதயம் அறிவேதயம் என்றாங்க அப்படின்ட்டு. இப்படித்தான் கட்டெரும்பா தேஞ்சிட்டு இருக்கு. எனவே பயிற்சிகள் செய்தால்தான் அனுபவங்கள் பிறக்கும். அனுபவங்கள் வந்தால்தான் மன உறுதி பெறும், ஆர்வம் பெருகும். ஆர்வம் பெருகினால்தான் மேற்கொண்டு பயணம் தொடர முடியும். பயணம் தொடர்ந்தால்தான் இலக்கை அடைய முடியும். அதனால் மனிதனை தெய்வமாக உயர்த்த வந்த முன்னோர்கள் அந்த பரம்பரை தேர்ந்து கொண்டே தரம் குறைந்து கொண்டே வந்ததனால் இன்றைக்கு வெறும் சடங்கு சம்பிரதாயங்கள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், கொலை, குண்டு வெடிப்பு, கடவுள் பெயராலேயே இறந்து போகின்ற மக்கள், இது யார் திருத்தி வைக்க போறாங்க? அதனால்தான் மகிழ்ச்சி சொல்லுவாங்க, பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுங்கள். என இருப்பது ஒரே ஒரு உண்மை தானே. அதற்கு சைவத்துல சிவம் என்றாங்க, வைணவத்துல பெருமாள் அப்படின்றாங்க, கிறிஸ்தவத்துல பிதான்றாங்க, பரிசுத்த ஆவின்றாங்க, இஸ்லாத்துல அல்லாஹ் அப்படின்றாங்க, பௌத்தத்துல அன்பு அப்படின்றாங்க. எப்படி சொன்னால் இருக்கின்ற பொருள் ஒன்றுதானே, அறிவும் அறிவு வெளிப்பாடாகிய அன்பும். இவ்வளவுதானே. அப்ப அந்த ஒன்றை ஏன் புரிந்து கொள்வதற்கு இவ்வளவு தடுமாற்றம்? அதனால் முதல்ல இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே ஆன்மீக தலைவர்கள் தான். ஆனா உண்மை யார் என்பதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? வள்ளுவ பெருந்தகை 28ஆம் அதிகாரம் 27ஆம் அதிகாரம் தவம் என்று கொடுத்தார். அடுத்த அதிகாரமே கூடா ஒழுக்கம் என்று கொடுத்தார். யாரு? இந்த போலி துறவிகள். எப்படி பசுமாடு புலித்தோலை போர்த்து கொண்டு வயலை மேய்கிறதோ, அது போல இந்த சமுதாயத்துல சில பேர் ஆன்மீகம் என்ற போரை போர்த்து கொண்டு சமுதாயத்தை மேய்கிறார்கள் அப்படின்னு வள்ளுவர் 2550 வருஷம் முன்னாடி சொல்லிட்டார். அதெல்லாம் படிச்சாதான் இன்னைக்கு உள்ள டூப்ளிகேட்ஸ் என்னன்னு புரியும். திருக்குறளும் படிக்கிறது இல்ல, திருமந்திரம் படிக்கிறது இல்ல. எடுத்த உடனே ஏ ஃபார் ஆப்பிள் தான். தமிழ் கத்துக்கிறது கூட இன்னைக்கு கேவலம்னு ஆயிப்போச்சு. அதனால் பண்பாடு, ஒழுக்கம் இதெல்லாம் இல்லாத கல்வி ஆபத்தானது. அதாவது ஒழுக்கமற்ற கல்வியும் ஒழுக்கம் இல்லாத மாணவனும் ஏதோ ஒரு கருத்து வருமே, ஆப்பிரிக்கா யூனிவர்சிட்டியில் வச்சிருக்கிறாங்க. தரமற்ற கல்வியும் ஒழுக்கமற்ற மாணவன் இருந்தால் இந்த உலகத்தை அழிப்பதற்கு அணுகுண்டு தேவையில்லைன்னு ஒரு கருத்து ஒரு யூனிவர்சிட்டி வாசல் எழுதி வச்சிருக்கிறதாக எங்க படிச்சேன். தரமற்ற கல்வியும் ஒழுக்கமற்ற மாணவனும். இன்னைக்கு அப்படியே கவனிச்சு பாருங்க, ஸ்கூலு காலேஜ் எல்லாம் எப்படி நடக்குதுன்னு. எனவே இதெல்லாம் குறைபாடு எங்கே? அறிவை அறியாத குறைபாடு. இதற்கு மாறாக அறிவை அறிகின்ற போது, தெய்வத்தை அறிகின்ற போது அதன் பலன் எவ்வளவு பாருங்க. நலமான உடல், நிறைவான மனம், வளமான வாழ்க்கை, அமைதியான குடும்பம், இணக்கமான உறவுகள், நட்புகள் மற்றும் 16 வகை பேர்களும் நிறைவாக பெற்ற சந்ததிகள். இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ்,
மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை. 16 சம்பத்துக்கள். இவ்வளவும் நிறைவாக பெறக்கூடிய ஒரே வழி தவம், தவம், தவம். வேற எந்த வகையிலும் இதெல்லாம் பெறவே முடியாதுங்க. தவத்தின் மூலம் கடவுளை உணர்ந்த மனிதர்களை தவிர வேறு யாருக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது பாருங்க. அதனால் தெய்வ நீதியை மதித்து வாழ்கின்ற ஒழுக்கத்தை போதிக்காத மார்க்கம் எதுவாக இருப்பினும் அது நீக்கப்பட வேண்டியது. அதை நீங்கவில்லை, நீக்குவதற்கான முயற்சியும் எடுக்கவில்லை என்கின்ற போது வெறும் சடங்கு சம்பிரதாயங்களால் எந்த பயனும் பெற முடியவில்லை என்பதுதானே உலக அனுபவம். அதனால் அறிவை அறிவதும் தெய்வத்தை அறிவதும் ஒன்றியதான். பகுத்தறிவைதான் பேரறிவாக, பேரறிவுதான் பகுத்தறிவாக. சரி, இப்ப அந்த அறிவுதான் தெய்வம் என்பதற்கு நமக்கு ப்ரூஃப் வேணும் இல்லையா? ஏன்னா இன்றைய உலகம் எதை கேட்டாலும் நீ எப்படி சொல்ற, ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்பாங்கல்ல. அப்ப ஆதாரம் காட்டினால்தான் கொஞ்சமாவது நம்ப முடியும். அந்த தேடலிலே பார்க்கின்ற போது அறிவே தெய்வம் என்று சான்று தரும் சைவ சித்தாந்தம் முதல்ல. ஏன்னா முதல் தெய்வத்தை பற்றிய தேடலுக்கு பெயர் வைக்கல, அதை சனாதன தர்மம் என்று மட்டுமே பின்பற்றி வந்தார்கள். பிறகு மற்ற மதங்கள் தோன்றுகின்ற போதும் இதற்கு என்ன பேர் வைக்கிறது, இந்து மதம் என்று ஆங்கிலேயர் ஒரு பேர் வச்சாங்க. இந்து மதமே தவறான வார்த்தைங்க. இந்து மதம் அல்ல. மதம் என்றால் எல்லைகள் இருக்கும். இவரை தான் கும்பிடணும், திங்கட்கிழமையா, வெள்ளிக்கிழமையா, ஞாயிற்றுக்கிழமையா கண்டிப்பா போயாகணும் என்ற விதி இருக்கும். இப்படி வரைமுறைகள், எல்லை கோடுகள் எல்லாம் இருந்தால் அந்த எல்லைகளுக்கு உட்பட்டதுக்கு பேர் தான் மதம். மதம் என்றாலே பேதங்கள் பார்ப்பதுன்னு அர்த்தம். காம, குரோத, லோப, மோக, மதம், மாச்சரியம். மதம் என்பது உயர்வு தாழ்வு மனப்பான்மை. பேதம் பிரிச்சாதான் உயர்வு தாழ்வு தெரியும். அப்ப மதம் என்ற சொல்லி பேதங்களை பிரித்து காட்டுவது. ஆனா உண்மை பொருள் என்னன்னா, மதம் என்ற சொல்லுக்கு பேதங்களை கடப்பதுன்னு அர்த்தம். அதான் ஓஷோ அழகா சொல்லுவாரு, ரிலீவிங் ஃப்ரம் ஆல் ரீஜன்ஸ் இஸ் ரிலிஜியன். அப்ப மதம் என்ற சொல்லுக்கு பேதங்களை உருவாக்குவதுன்னு அர்த்தம் இல்லை, நாம் பார்க்கின்ற அத்தனை பேதங்களையும் கடப்பதுன்னு அர்த்தம். ஆனா மதத்துடைய வேலையே தலைகீழ் வேலை தானே. மதங்களின் வேலையே தலைகீழ் வேலை தான். அதனால பேதத்தை உருவாக்குவதே மதங்கள் என்று ஆகிப்போம். நோக்கம் என்ன? பேதங்களை கடப்பது. செய்வது என்ன? பேதங்களை உருவாக்குவது. அப்போ மனிதனை தெய்வமாக உயர்த்த வந்த மதங்கள் சாதித்தது என்ன என்றால் தெய்வத்தை மனிதனாக்கியது. மனிதனை தெய்வமாக உயர்த்த வந்த மதங்கள் சாதித்தது என்ன என்றால் தெய்வத்தை மனிதனாக்கியது. அதனால் இப்போ ஒவ்வொன்றிலும் உள்ள கருத்து மாறுபாடு கிடையாதுங்க. இன்றைய நிலைதான் பேதங்களை தவிர இவற்றெல்லாம் அறிந்த மகான்கள் சொன்ன கருத்துக்களில் பேதமே கிடையாது. நேற்றை கூட சிகாகோல பேசுற போது புத்தன் என்ற பெரியாரும் இயேசுநாதரும் என்ற ஒரு கவிக்கு விளக்கம் பார்த்தோம். அப்படி எல்லா மகான்களும் நில உலகுக்கு எடுத்து சொன்ன கருத்தை பார்த்தால் ஒன்றாய் காண்போம் என்றார் மகிழ்ச்சி. ஒரே கருத்து தான். அதுக்கு முன்பு இருந்த அறியாமை நீக்குவது, குறைகளை நீக்குவது, அப்படி வந்தது தானே புதிய கண்டுபிடிப்புகள். இப்போ யூத மதத்திலே வியாபாரத்தன்மை இருந்தது. எப்படி இந்த கோயிலை சுத்தி கடை வச்சிருக்கிறோமோ அது மாதிரி அன்றைக்கு தேவாலயங்களே வியாபார ஸ்தலங்களாக இருந்தது. அவற்றை கண்டித்து வந்தவர் தான் இயேசு பிரான். இப்ப அதுலேயும் புரோட்டஸ்டன்ட், கேத்தலிக், பேப்டிஸ்ட் இப்படின்றலாம் சில ட்ரினிட்டி அப்படின்லாம் சில பிரிவுகள் வந்துவிட்டது. அப்ப இது காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று பிரிந்து போகின்ற போது
அரசியல் கட்சிகளைப் போல மதங்களும் உடைந்து உடைந்து போகின்றன. அப்ப இதெல்லாம் அரை வேக்காட்டுத்தனமே தவிர மகான்கள் சொன்ன கருத்துக்களை புரிந்து கொள்ள முயலாமல் தன்னுடைய ஆணவத்தை முன்வைத்து நீ சொல்றது என்ன, நான் சொல்றது என்ன, நான் தனியா போய் எனக்கென்று ஒரு உலகம், எனக்கென்று மக்கள் என்று ஆரம்பிச்சுக்கிறேன் சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு குரூப்பிசத்தை பிரிக்கிற போது மக்கள் பிரிந்து பிரிந்து பகை உணர்வோடு தான் வாழ முடியும். ஆனா எல்லா மகான்கள் மதங்களுக்கு மூலமாகிய மகான்கள் என்ன சொன்னாங்க? அந்த ஆராய்ச்சியிலே முதலாவதாக கடவுளை தேடிய ஒரு மாமனிதர், ஒரு மகான், அவருக்கு பின்னாடி வைத்த பெயர் சைவ சித்தாந்தம். இப்ப சைவம் என்ன சொல்கிறது? அறிவை பற்றி தெய்வத்தையும் தெய்வ நீதியையும் மதித்து வாழ வேண்டும் என்ற நெறிமுறைதான் சனாதன தர்மம். சனம், ஆதனம், தர்மம். சனம் என்றால் மக்கள், ஆதனம் எல்லோரும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள். வாழ்க்கை என்ன? தர்மம். அப்போ தெய்வத்திலிருந்து வந்த மனிதர்கள் எல்லோருமே தெய்வத்தின் பிள்ளைகள், ஹரிஜன். ஒரு முறை எங்க வங்கியில பணிபுரிந்த போது ஏதோ ஒரு சிக்கல், ஒரு கடைநிலை ஊழியரை வந்து இன்னொருத்தர் திட்டாராம். ரொம்ப நொந்து போய் டைனிங் ரூம் வரும்போது வருத்தமா இருந்தது. ஏப்பா அப்படின்னு. சார் கெட்ட வார்த்தை திட்டான் சார் அப்படின்னாரு. என்ன கெட்ட வார்த்தை அப்படின்னு. காது பக்கத்துல வந்து ஹரிஜன் திட்டான் சார் அப்படின்னாரு. ஹரிஜன் கெட்ட வார்த்தைன்னு யார் சொன்னாங்க? சார் அப்படிதான் சார். அப்படி இல்லப்பா, ஹரி என்றால் விஷ்ணு, ஜன் என்றால் ஜனங்கள். அப்ப விஷ்ணுவின் குழந்தைகள் அர்த்தம். ஹரிஜன் என்றால் விஷ்ணுவின் குழந்தைகள் அர்த்தம். இது எப்படி கெட்ட வார்த்தையாச்சு? என்ன சார் நீங்க வேற அர்த்தம் சொல்றீங்க அப்படின்னாரு. ஏன்னா எல்லோருமே தெய்வத்தின் பிள்ளைகள். அதான் சன ஆதனம், அதான் ஹரிஜன். உயர்ந்த வார்த்தை ஹரிஜன். அதை எப்படி கெட்ட வார்த்தை ஆக்கிட்டாங்க பாருங்க. அதுதான் வார்த்தைக்குரிய பொருள் புரியவில்லை என்றால் வார்த்தைகளே குறை பிரசவமாயிரும். அது சரியான பொருளை தர முடியாது. எனவே எல்லோருமே ஹரிஜன்கள் தான். பெருமைக்குரிய வார்த்தை. ஹரிஜனாக இருப்பதிலே பெருமைப்படணும். ஏன்னா இறைவனின் குழந்தை நல்லவா அர்த்தம். அதனால் அதுக்கு சன ஆதனம். அந்த தெய்வத்துக்கு நீதி ஒன்று உண்டு. இயக்கத்தில் வந்த போது அந்த தெய்வமே ஒரு விதியாகவும் வெளிப்பட்டது. பகவத்கீதையில் என்ன சொல்லுவாங்க? வினை, வினை தலைமை, வினை பயன், இவற்றை இறைவன் உலகுக்கு உண்டு பண்ணவில்லை, இயற்கையை இங்கனம் சேவிக்கிறது என்று அற்புதமான ஸ்லோகம் கீதையில உண்டு. அந்த ஸ்லோகத்தை படிக்கிற போது இறைவன் உண்டு பண்ணவில்லை, இயற்கையை இங்கனம் சேவிக்கிறது என்று சொன்னால் அப்ப இறைவன் வேறு இயற்கை வேறா என்ற கேள்வி வரும். என்ன விடை? இயல்புக்கத்தால் இயங்குகின்ற அனைத்தும் உள்ள இடம் இயற்கை. இயற்கை என்ற சொல்லுக்கு என்ன டெபினிஷன் என்றால், இயல்புக்கத்தால் இயங்குகின்ற அனைத்தும் உள்ள இடம் இயற்கை. அப்ப இயல்போக்கம் எங்கே பிறந்தது? இறை துகள் பிறந்த போது இயல்போக்க விதி பிறந்தது. அதுவே விண்ணான போது அங்கே இயக்க விதி பிறந்தது. அதுவே ஜீவன்கள் ஆன போது செயல் விளைவு விதி பிறந்தது. அப்ப இந்த 3 விதிக்கும் ஒரே பெயர் சொன்னால் தெய்வ நீதி, இறைவனின் விதி என்று அர்த்தம். அப்ப தர்மம் என்பது என்ன என்றால் இறை நீதிக்கு இணைந்து வாழ்கின்ற பக்குவம், அறிவின் பக்குவம். அதனால் சன ஆதன தர்மம். இதை புரிந்து வாழ்வதும் மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதுமாக அமைக்கப்பட்ட இடத்துக்கு பேர் தான் ஆதீனம். ஆதீனங்கள் என்று சொன்னால் இந்த சனாதன தர்மத்தை பின்பற்றுவதும் மக்களுக்கு வழிகாட்டுவதுமாக பொறுப்பேற்றுக் கொண்டதுதான் ஆதீனங்கள். சரி, இப்போ அறிவான தெய்வம் எழுச்சி பெற்றதால் தோன்றிய இயக்கத்தை, அதாவது சிவம் என்பது ஒன்றுமில்லாத சுத்தவெளி இருப்பு, இது சைவ சமயம். சிவத்தை மையமாக கொண்டது சைவம். அப்ப அறிவான தெய்வம் எழுச்சி பெற்றதால் தோன்றிய இயக்கம், இறை துகள். இது சக்தி
தன்மையாக சாக்த சமயம். சமயம் என்றால் சம இயம், இறைவனுக்கு சமமாக மனிதன் உயர்வது எப்படி என்று வழிகாட்டுவதும் பயிற்சி தருவதும் சமயம். அதனால்தான் சொல்ல இந்து மதம் என்ற சொல்லு தவறான சொல். இந்து மதம் கிடையாது, இந்து சமயம். ஏனென்றால் மதங்களுக்கு மூலமாக ஒரு மகான் இருப்பார். கிறிஸ்தவம் என்றால் மூலம் இயேசு கிறிஸ்து, இஸ்லாம் என்றால் மூலம் நபிகள் நாயகம், பௌத்தம் என்றால் மூலம் புத்த பிரான், ஜெயினம் என்றால் மூலம் மகாவீரர். அப்ப மதங்கள் எல்லாமே ஒரு மகானை மையம் கொண்டிருக்கும். ஆனால் சமயம் என்றால் அது இயற்கையை மையம் கொண்டது, அதுக்கு மனிதர்கள் மையம் கிடையாது. அதனால் இந்து மதம் என்பது அறவேக்காட்டு சொல். அந்த சொல்லே தவறானது. இந்து சமயம் என்பதுதான் பொருத்தமான சொல், உண்மையான சொல். அப்படி அறிவான சிவத்திலிருந்து எழுச்சி பெற்ற இறைத்துகள் என்ற சக்தி, அது சாக்த சமயம். இந்த இறைத்துகளின் தொகுப்பால் விண் என்ற தோற்றம் வருது இல்லையா? அப்ப விண்ணுக்கு நாயகன் விநாயகன் கானபத்தியம். அந்த சுழற்சியில ஏற்பட்டதை சுழற்சி ஓசை என்று பிரித்த போது வைணவம் என்று வருது. இந்த விண் என்ற ஆற்றலுக்கு தான் மேறொரு உருவத்தை கற்பித்தார்கள். இந்த பிரம்மா விஷ்ணு இரண்டுமே இடைச்சர்கள். அப்ப இந்த பிரம்மலோகம் என்று விண்வெளியைத்தான் பிரம்மலோகம் என்று சொல்றார். அப்ப விண்ணுக்கு நாயகனாக விநாயகனின் உலகம் தான் பிரம்மலோகமே தவிர ரெண்டும் ஒரே பொருள். இன்னொன்று ஐயப்பனும் இதே பொருள் தான். அடுத்தது சூரியனையும் வழிபட்டு வந்த சௌர சமயம், காந்தத்தை வழியின் போது கௌமாரம். இப்படி சனாதனத்தின் விரிவுதான் 6 சமயங்கள். இதை திருமந்திரம் சொல்கிறது, உருவன்றிய நின்று உருவம் புனைக்கும். திருமூலர் தான் சைவ சித்தாந்தத்துக்கு அத்தாரிட்டி. கொஞ்சம் லட்சமா 3000 பாடல் எழுதி வச்சிருக்கிறார். திருமந்திரத்தில் இல்லாத ஒரு கருத்து எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. மருத்துவம் அங்க இருக்கு, ஆன்மீகம் அங்க இருக்கு. எல்லா 18 சித்தர்களிலே மிக உயர்ந்தவர் சொன்னா திருமூலர் தான். உருவன்றிய நின்று உருவம் புனைக்கும், கரு அன்றியே நின்று தான் கருவாகும், அருவன்றியே நின்ற மாய பிரானை குருவன்றி யாருக்கும் கூட ஒண்ணாதே. அதுக்கு உருவம் இருக்கா? எல்லா உருவங்களும் அங்கிருந்து வந்ததுதான். ஆனா தனக்கென்று ஒரு உருவம் கிடையாது. எல்லாவற்றுக்கும் மூலப்பொருள் அதுதான், அதற்கு ஒரு மூலம் கிடையாது. எல்லாவற்றுக்கும் கரு பொருளாக இருப்பது அதுதான். ஆனா அதுக்கு ஒரு கருவாக இருந்தது எங்கேயும் வளர்ச்சி பெறவில்லை. எல்லா அசைவுகளுக்கும் ஓசைகளுக்கும் அதுதான் மூலம். ஆனா அதுவோ அசைவின்றி மௌனமாக இருக்கிறது. இத்தனை சிறப்பு மிக்க அந்த சுத்த வெளியை, பரவெளியை, அல்லாவை எப்படி அறிவது? குருவன்று யாருக்கும் கூட ஒண்ணாதே. ஏன்னா குரு என்பது குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே. நான் யார் என்ற கேள்விக்கு அந்த கேள்வி எழுப்பி அதற்கான விளக்கத்தை தந்து அதை உணர வைத்த சிறப்பு குருஸ்தானம். குருவன்று யாருக்கும் கூட ஒண்ணாதே. சுயம்பாக அறிந்தவர் எத்தனை பேருங்க? ஆன்மீகத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ மகான்கள் ஞானிகள் இருக்கிறாங்க. தானே உணர்ந்தேன் என்ற சுயம்பு ஞானிகள் எத்தனை பேர் தெரியாது. எல்லோருமே யாரோ ஒரு குருவின் மூலமாக தேடி 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 பிறகு தானே குருவாக வந்திருக்கிறார்கள். மகர்ஷி அவர்களுக்கு 3 குருமார்கள், அவர் நமக்கு குருவாக விளங்குகின்றார். அப்ப அந்த 3 குருமார்கள் உணர்ந்ததை விட தெளிவாக உணர்ந்து நமக்கு குருவை மிஞ்சிய சீடனாக மகர்ஷி அவர்கள் நமக்கு தந்தது மட்டும் இல்லை, என்னை மிஞ்சி சீடனாக நீங்க எல்லாம் வரணும். 3ஆம் கிளாஸ் படிச்ச நானே இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கிற போது என்னை விட அனுபவத்திலே கல்வியிலே உயர்ந்தவர்கள் நீங்கள்.
இன்னும் ஆழமான விஷயங்கள் எல்லாம் நீங்க கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார். அது ஒரு தாய்மை பண்பு. நமக்கு தகுதி இல்லைன்னா கூட உன்னால் முடியும் தம்பி தம்பின்னு ஊக்கப்படுத்துவது தாய்மை பண்பு. அது மகரிஷி அந்த வகையிலே நம்ம சொல்லுவாங்களே தவிர, மகரிஷி அறிந்ததிலேயே 10% கூட நாம் அறிந்து கொள்ளவில்லை என்பதுதானே யதார்த்தம். எனவே குருவன்று யாருக்கும் கூட ஒண்ணாது. இந்த பாடலின் மறுக்க முடியாத உண்மையை மையமாக கொண்டு ஆதி சிவம் என்ற அந்த சுத்தவெளி பற்றி சைவ சித்தாந்தம் என்ன சொன்னது அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அதாவது இப்போ மகாபாரதத்துல 5 5 கணவர்களை கொண்டவள் யார் என்று கேட்டா உடனே திரௌபதின்னு சொல்லிடுவோம். இதுதான் இன்று வரைக்கும் சொல்லக்கூடிய கருத்து, பரவலாக தெரிந்த கருத்து. ஆனா கொஞ்சம் ஊன்றி கவனித்தோம் என்று சொன்னால், திரௌபதிக்கு முன்பு குந்திக்கு 5 கணவர்கள் உண்டு. குந்திக்கு 5 கணவர்கள் உண்டு. முதல் கணவன் சூரிய பகவான். அவருக்கு பிறந்தது தானே கர்ணன். அடுத்தது தர்மதேவன் 2, தர்மன் பிறந்தான். அடுத்து வாயு பகவான், அடுத்தது இந்திரன், அதுக்கு அடுத்து பாண்டு. அப்ப 4 பௌதிகங்கள். இந்த 5ம் இணைந்த பஞ்சபூதங்கள் இணைந்த 5 இணைந்த மனிதனாக வந்த நிலை பாண்டு. அப்ப மொத்தம் 5 கணவர்கள் குந்திக்கே உண்டு. இப்ப திரௌபதிக்கு முன்பே குந்திக்கு 5 கணவர்கள். அதே போல இங்க நீங்க ஆறுமுக கடவுள் அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா முருகனுக்கு முன்பே 6 முகங்கள் உள்ளவன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான். அதாவது விதையில் இல்லாதது செடியில் வராது இல்லையா? விதையில் இல்லாதது செடியில வராது. அப்ப மூலத்தில் இல்லாதது வெளிப்பாட்டில் எப்படி வரும்? அப்போ முருகனுக்கு 6 முகங்கள் என்றால் சிவனுக்கே 6 முகம் உண்டு. அந்த 6 முகங்கள் என்ன, அதற்கான தத்துவார்த்தம் என்ன என்பதை அடுத்த அமர்வில் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சிறப்பான சிந்தனை. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் அல்லது உங்கள் சந்தேகங்களை அல்லது கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள விரும்புபவர்கள் இப்பொழுது கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஐயா, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஐயா. நீங்கள் இந்த அறிவேதான் தெய்வம் என்றதுக்கு ப்ரூஃப் சொல்ல வழிகிட்ட நீங்க அது அது அடுத்த கிளாஸ் ஐயா. ஆமா, இப்ப இது சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய கருத்துக்களை இப்போ இன்னைக்கு அறிமுகம் பார்த்திருக்கிறோம். அப்போ இந்த அறிவு தெய்வம்ன்றது எப்படி சைவ சித்தாந்தம் சொல்ல போகுது என்ற 6 வார்த்தைகளுக்கான விளக்கம் அடுத்த வகுப்புல பார்க்க போறோம். அதே போல ஒவ்வொரு சித்தாந்தமும் என்ன சொல்ல போகுது அப்படின்றத பார்க்கிறோம். எல்லாமே அறிவு தான் தெய்வம்ன்றதான் சொல்லும். அறிவு தெய்வம். ஆமா, அதை ப்ரூஃப் பண்ணணும் இல்லையா? அதுக்கான சிந்தனைகள் தான். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்கள். அந்த ஒரே ஒரு கருத்து கேள்விதான். உள்ள சுருங்கி நமக்குள் அகத்துக்குள் உடம்புக்குள் பார்ப்பதுதான் தவம்னா, அப்போ துரியாதீதம்ன்றது எக்ஸெப்ஷன் மாதிரி வச்சுக்கலாமா? நம்ம வெளியில தானே பாக்குறோம். வெளியிலன்னா உயிரை பிரபஞ்சத்தையும் தாண்டி விரிக்கிறோம். ஸோ அப்படி சொல்லும்போது உள்ள போறது மட்டும்தான் தவம்னு சொல்ல முடியாது. இதுவும் மகரிஷிய
வடிவமைத்த அதாவது துவக்கம் உள்ளே போவதுதான் தவம். ம், துவக்கம் தவம் என்பதே நம்ம உயிருக்குள் மனம் வைப்பது தானே. ஆமா அப்படி வைத்து உயிருடைய இயக்கத்தை இப்ப மூலாதாரத்தில் இருக்கிற போது 14 அலைச்சொலல், மேல வரும்போது 13, 12 அப்படியே துரியம் வரும்போது 8க்கு வரும். ம்ஹும். இந்த 8 கடந்து நுணுக்குகின்ற போது 7, 4, 3, 7, 6, 5 வரைக்கும் இந்த 4 வரைக்கும் சக்திகளை வந்துடும். அதாவது பிரபஞ்சத்துடைய இயக்க வேகம். அதை கடந்து 3 to 1 போனோம்னாக்க இந்த பிரபஞ்சத்தை சூழ்ந்திருக்கின்ற காந்த களம், அதை கடந்த பூஜ்ஜியம் சுத்தவெளி. ஸோ அப்படி நுணுகி போற போது எல்லாம் அதுவே தான் அப்படின்ற. அதாவது அறிவின் பயணம் அப்படின்னா ஒரு புள்ளியில் துவங்குகின்ற ஒரு இயக்கம் வேகம் இன்னொரு புள்ளியில போய் முடியுது, அதுன்னு ஒரு பயணம் சொல்றோம். அது போல இந்த அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா இந்த அகமாக இருக்கக்கூடிய நுண்பொருளாகிய அறிவின் பின்ன துகள் இதுவே விரிந்து போய் கடைசியில பேரறிவாக இணைகிறது. அப்போ எப்படி ஒரு காற்று மண்டலத்துல எந்த துகள் காற்று எந்த துகள் காற்று இல்லைன்னு சொல்ல முடியும் இல்லைங்களா? அதே போல இந்த சுத்தவெளிக்குள்ளதான் பிரபஞ்சமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதான் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம், எனக்குள்ள அகம் விரிந்த நிலையில நீ என்று இரண்டாக பார்த்தோம். பதமடைந்தும் ஒன்றானோம். நான் என்ற அகமே இங்க இல்லை, எல்லாமே சுத்தவெளி, அதற்குள் இந்த உலகம், அதற்குள் நான். இப்ப நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லையே. அதனால பயிற்சி வழியாக பார்க்கிற போது ஒரு புள்ளியில தொடங்கி பெருவெளியில் முடிக்கிறோம். பெருவெளியில் முடிகிற போது பாத்தீங்கன்னா புள்ளி என்பதே கிடையாது, எல்லாம் அதனுடைய தரமாற்றங்களே. அதுதான் அத்வைத்தம். சிறப்பையா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து செந்தில்குமார் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். செந்தில்குமார் வளமுடன். வாழ்க வளமுடன். குரல் கேட்டாலே செந்தில் தான் தெரியும். சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா. அதே சந்தேகங்க ஐயா. ஐயா துரியத்துல எந்த ஃப்ரீக்வன்சி வரைக்கும் போகுங்க ஐயா? துரியம் 8ல நிக்கணும். ஓ. ஆக்னி 13 முதல் 8 வரைக்கும் அப்படியே ஊசலாடும். சரிங்கய்யா. செடியா நிலைத்து நிற்பது 8 அலைச்சொலல். ஓ. அந்த நிலைத்து நின்னா தான் அடுத்த இது இறங்கும். ஓ. 8 அலைச்சொல் நிலைத்து விட்டால் துரியத்துல எவ்வளவு டெப்தா பண்ணாலும் 8க்கு கீழே போகாதாங்க ஐயா? அது தானே போயிடும். 8ல நம்ம நிலைத்து விட்டால் தானே அது 7க்கு கீழே போயிடும். ஓ சரி சரிங்க. 8ல் நின்ன பிறகு கீழே வராது. அதாவது முனைச்சி நிலைக்கு வராது. அது இன்னும் நுணுகி 7, 6, 5ன்னு போகும். அதுதான். அதாவது நாம் செய்யக்கூடிய தவம் என்பது 8 வரைக்கும் தான். ஓ சரிங்கய்யா. நம்முடைய முயற்சியினால் செய்யக்கூடிய தவம் என்பது, உடலுக்குள்ள செய்யக்கூடிய தவம் என்பது துரிய நிலை 8 அலைச்சொலல் வரைக்கும் தான். அந்த 8ல நிலைத்து விட்டால் என் மனதை ஈர்த்து இணைத்து கொண்டாய் உன்னுள்ளே. ஓ, அதுவே ஈர்த்துக்குங்கிறீங்க. இட்ஸ் a quantum leap, it comes on its own accord அப்படிம்பாரு ஓஷோ. தானா வரும். ஓ சரி. அது என் மனதை ஈர்த்து இணைத்து கொண்டாய் உன்னுள்ளே. ஓ. இன்னொரு துணை கேள்வி, முற்றறிவுக்கும் ஆறாவது அறிவுக்கு என்னங்க டிஃபரன்ஸ்? ஆறாவது அறிவு என்பது உணர்வு நிலையில 5 அறிவு வரைக்கும் ஸ்பரிசம், சுவை, வாசனை, பார்வை, ஓசை வரைக்கும் வந்துச்சு. இது எல்லாமே உடல் சார்ந்த தேவைகளுக்கான அறிவு. 6ஆம் அறிவு என்பது சிந்தனை ஆராய்ச்சி, மறைபொருள் அறிவு. அப்படி ஆராய்ந்து கொண்டே போற போது பாத்தீங்கன்னா பகுத்தறிவு என்ற நான், என்னை போல 820 கோடி மக்களுக்கு மேல இருக்கிறாங்களே அப்படின்ற போது இந்த பகுத்தறிவே தொகுத்தறிவாக மாறுகிறது. அது மனிதன் மட்டும்தானா, மற்ற ஜீவராசிகள், பிரபஞ்சம் அப்படின்ற போது எல்லாவற்றையும் அறிந்த நிலை முற்றறிவு. அதாவது பிரபஞ்ச நிலையில எல்லாவற்றையும் அறிகின்ற போது முற்றறிவு. அதைக்கு தாண்டி போன பேரறிவு. அப்போ பகுத்தறிவு, தொகுத்தறிவு, முற்றறிவு, பேரறிவு.
ஓ, பேரறிவு வேற முற்றறிவு வேறையாங்க ஐயா? முற்றறிவு என்பது முழுதும் அறிந்த நிலை. ஓ, அப்ப இந்த பிரபஞ்சத்துல எத்தனை இருக்கு, அருமை, அருமைங்க எல்லாவற்றையும் ஐயா. ஓ, அறிந்த நிலை முற்றறிவு. ஓ, இது எங்கிருந்து வந்தது? அது பேரறிவு. அந்த- ஓ, நன்றிங்க ஐயா, மிகச் சிறப்புங்க ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க நன்றி வளமுடன். செந்தில், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வேறு கேள்விகள் இல்லை ஐயா. எனவே நாங்கள் ஓகே. இன்றைக்கு நிறைவு செய்வோம் இன்றைய கேள்வி பகுதியை. இதுவரை நேரமும் எங்கும் நிறைந்த அறிவின் பயணம் பாகம் 5 இந்த சிறப்பு சிந்தனை உரையை சிறப்பாக நமக்கு வழங்கிய முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே எமது நன்றிகளை தெரிவிப்பதோடு எல்லோருமாக சேர்ந்து ஐயாவை வாழ்த்துவோம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு வாழ்க வளமுடன்.